ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுவும் இந்த சிரப் டப்பாவில் தான். ஃபஸ்ட்டு நம்ம மருந்தெல்லாம் குடிப்போம்ல, அதில் இந்த மூடி மட்டும் எடுத்து பிளாக் டேப் இப்படி சுற்றி ஒட்டிக்கோங்க. 2 தடவை சுற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னா, இந்த ஸ்பாஞ்சு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் க்ளூ, அதுக்கப்புறம் நமக்கு மெயினானது இந்த கலர் பென்சில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய என்ன பண்ண போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த எடுத்துகிட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிறேன். வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்கெட்ச் கலர் எடுத்துக்கலாம். நான் வந்து பர்பிள் எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து கலர் பண்ணி முடிச்சிடலாம். லைட் கலர்னால் லைட்டாக தான் வந்திருக்கும், கண்ணுக்கு தெரியுமானே தெரில. அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்துருக்கேன்னா, அதுக்கப்புறம் இந்த லிட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமான திங் மறந்துட்டோம், பவுடர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பவுட்ரு. அதுக்கப்புறம் இப்படி போட்டிங்கன்னா கீழே அப்படியே தெரியும், போட்டு காமிக்கிறேன், தெரியுதுங்க. அதுக்கப்புறம் இந்த இது வந்து மேலே போட்டுக்கலாம். மேலே போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 சிப்ஸ் பார்த்திங்கன்னா கீழே நல்லா ஒயிட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா பர்பிள் கலர்லேயும் ஆச்சு. எனக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி பண்ணிங்கன்னா பார்த்துக்கோங்க, இப்படி புகையாட்டு இருக்குல்ல. இருங்க மறுக்கா பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பண்ணும்போதே புகை வருதுன்னு பார்த்தீங்களா? அப்புறம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நல்லா இப்படி பண்ணிவிட்டு இப்படி நல்லா இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம க்ளூ எடுத்துக்கலாம். க்ளூ எடுத்துகிட்டு இங்கே இந்த திரியோட்டு நல்லா சுற்றிக்கணும். அதுக்கப்புறம் க்ளூ ஒரு சைடை மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டு இருங்க, அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சாமிக்கு வைக்கிற திரி கூட வேணால் எடுத்துக்கோங்க. இந்த திரின்னு எடுத்துகிட்டு உள்ளே எல்லாம் பவுட்ரு இருக்கும், அதில் நல்லா இப்படி கொட்டிக்கிட்டு உள்ளே அப்படியே இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்படி உள்ளே ஸ்டிக் பண்ணாதீங்க, தெரியாமல் தப்பாக சொல்லிவிட்டு வாய வந்தது. வெளியில் இப்படி ஸ்மைலி ஃபேஸ் விட்டுருக்கணும், இப்படி ஒட்டிக்கோங்க. பாருங்கள், இப்படி இருக்கா? இப்போ வந்து நம்மளுக்கு அழகான டிசைன் கொடுத்துருச்சு, பிளாக் வித் பர்பிள். அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்துகிட்டு உள்ளே ஃபிட் ஆகிற அளவுக்கு விட்டுக்கோங்க. விட்டுட்டு கீழே க்ளூ போட்டு அப்ளை பண்ணுறதுனால க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிஃப்ட் பண்ணது, உங்களுக்கு கடைசி மேட்ரு காமிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை விட்டாச்சு. இப்போ அழகான மேட்ரு கொடுத்தாச்சு.